ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து ஆன பெண்களை குறிவைக்கும் நடிகர் 3 குழந்தைங்களுக்கு தகப்பன் அப்படியுமே அடங்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி தான் சினிமா வட்டாரத்தில் இந்த நடிகரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நடிகர் உத்தம புருஷனாக தன்னை காட்டிக்கிட்டு அந்த பிம்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் நடிகருடைய நடவடிக்கைகள் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நடிகர் ரொம்ப தில்லாலங்கடி வேலையை பார்த்துட்டு வராரு. அதுவும் 3 குழந்தைங்களுக்கு அப்பாவாகியும் நடிகர் அடங்காமல் சுற்றிட்டு இருக்கிற விஷயந்தான் கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது இந்த நடிகர் தனது சொந்தத்தில் ஒரு மாமா மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருடைய சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த திருமணத்தின் போது நடிகராக கூட இவர் இல்லை. அவர் ஒரு டிவியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆக்டர் கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது நடிகராக உருவெடுத்ததுக்கப்புறம் இவர் தன்னுடைய கைவசம் வச்சுருந்த இன்னொரு தொழிலில் பரப்பினார். தன்னுடைய டார்க் சைடை வெளியே கொண்டு வந்திருக்காரு. இதனால் அவருக்கு பிரபலங்களுடைய தொடர்பு கிடைச்சிது. குடும்பத்தில் அந்த குடும்பத்தை மொத்தையும் பூர்வீகத்தில் சொந்த ஊரில் விட்டுட்டு சென்னையில் செட்டில் ஆயிட்டார் நம்ம ஹீரோ. சென்னையில் வீடு சும்மா தானே இருக்குது, இந்த வீட்டில் ஒருத்தர் குத்து விளக்கு ஏற்றினா நல்லா இருக்குமே, அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்ற வகையில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக வலைவீசை ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவங்கள கொஞ்சம் இழுத்து போட்டிருக்காரு. இதில் என்ன கூத்துனா, இப்படி விவாகரத்து ஆனவங்களோட வந்ததும் நடிகருக்கு கொஞ்சம் வசதியாக சௌகரியமாயிடுச்சு. இவருடைய இழுப்புக்கெல்லாம் அந்த விவாகரத்தான நடிகைகள், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே வேலை செய்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க எப்போ வேணாலும் கழட்டி விட்டுடலாம்ல, வேலையை முடிச்சுட்டு அமுச்சு விட்டுடலாம்ல, தான் இஷ்டத்துக்கு ஆட்டையை போட்டுட்டு அடி அடி நடிச்சு விட்டு அமுச்சு விட்டுடலாம் அப்படின்ற ஒரு வகையில் வேலை பார்த்தாரு. இப்படி இருக்க ஏன் தன்னுடைய தங்கச்சியாக நடித்த ஒரு நடிகையை கூட இவர் விட்டு வைக்கல. ஸோ நடிகையும் அந்த தங்கச்சி கேரக்டரில் நடித்த நடிகையுமே லேசுப்பட்டவங்க கிடையாது. திரைமறைவில் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தவங்க தான். ஸோ இவங்க அண்ணன் தங்கச்சியாக நடித்த ஒரு படம் இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் நடக்கும்போதுமே 2 பேரும் கசமுசா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்டாராக இருந்தாலும் சரி, நடிகருடைய அந்த ஹியூமரில் கொஞ்சம் மயங்கி விழுந்துடுறாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே அவங்களும் வசதிக்கு ஏற்ப சரி போய் தொலையுது ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி நடிகருடைய கூத்துக்கள் ஏராளம். எந்த நடிகரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி மோப்பம் பிடிச்சி போட்டுருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.